ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு விடிதாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். அதே போல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே மார்க்கெட்லேருந்து இஞ்சி வாங்கிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கும் போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி ஒரு மாதிரி கலர் மாறிடுங்க, இல்லை கெட்டு போயிடும், இல்லைன்னா காஞ்சி போயிருங்க. அது எதுவுமே ஆகாமல் இருக்குது. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் தண்ணி இட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டோன்னா இஞ்சி ஃபுல்லாகவே அந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்ட பின்னாடி நீங்கள் இது கூடவே நீங்கள் கல்லுப்பு இல்லை சால்ட்டு ஏதாச்சும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் போலவே சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இஞ்சி எல்லாமே கலக்கி விட்ட பின்னாடி நீங்கள் கம்பல்சரி ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கிட்டுங்க. நீங்களே பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நான் இஞ்சி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு துணி வச்சு நல்லா ஈரலாமல் தொடச்சிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சா போதுங்க. ரொம்ப நாளைக்கு இஞ்சி கலர் மாறாமல் வாடி போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே நல்லா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க 2வது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் சாக்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம சாக்ஸ்லாம் துவைச்சிட்டுனே பார்த்தீங்கன்னா சாக்ஸ் நம்ம என்ன வீட்டில் மடிச்சு வச்சாலுமே கொடுங்க. ஒரு சில நேரங்களில் ஒரு சாக்ஸும் இருக்கும், இன்னொரு சாக்ஸ் இருக்கவே இருக்காதுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்குது. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்போ நீங்கள் சாக்ஸ் துவைச்சி நல்லா காய போட்டு மடிச்சிட்டாலுமே இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இதே போல் நீங்கள் மடிச்சுக்கோங்க. 2 சாக்ஸுமே நீங்கள் தரையில் ஹீவனாக போட்டு 2மே ஹீவனாக மடிச்சுட்டு வந்துட்டு பின்னாடி சாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை உள்ளுக்குள்ளே நீங்கள் திருப்பிட்டா போதுங்க. இந்த மாதிரி நமக்கு கிடைக்குங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இடமும் ரொம்ப கம்மியாகும். எத்தனை சாக்ஸ் இருந்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் மடிச்சு வச்சுட்டா போதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதனால் ஒரே ஒரு சாக்ஸ் கூட தொலைஞ்சுமே போகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிஃபன் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக இதை எடுத்துடலாங்க. நம்ம மடிச்சுள்ளியே அது உள்ளுக்குள்ளே நீங்கள் கை விட்டு எடுத்தாலே போதுங்க, ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3வது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்ககிட்ட கொட்டாங்குச்சி தான் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கொட்டாங்குச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்துன்னு ஒரு 3 கொட்டாங்குச்சி எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட எத்தனை கொட்டாங்குச்சி இருந்தாலும் பரவாயில்லைங்க, எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கொட்டாங்குச்சி நீங்கள் வச்சுக்கலாங்க. கொட்டாங்குச்சியை வச்சுட்டு பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா தண்ணியை, அந்த தண்ணி நீங்கள் இதுக்குள்ளே ஊற்றிக்கலாங்க ஃபுல்லாகவே. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றியாச்சுங்க. அந்த கொட்டாங்குச்சி அந்த பாத்திரம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு போய் வைக்கலாங்க. நம்ம கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் நார்மல் ஃப்ரிட்ஜில் வைக்கலாமல் ஃப்ரீசருக்குள்ளே நீங்கள் வச்சிங்கதாங்க ரொம்ப சீக்கிரமாக நல்லா கட்டியாகி கிடைக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டு மறுநாள் காலையில் நம்ம பார்க்கலாங்க இது எந்த அளவுக்கு கட்டியாக இருக்குன்னுட்டு. இப்போ நம்ம இந்த ஐஸ் கட்டி நம்ம எடுத்துக்கலாங்க. மறுநாள் கால் ஆயிடுச்சுங்க, நல்லா கட்டிருக்கு. கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் ரொம்ப சூப்பராக கட்டியாக இருக்குங்க. இந்த ஐஸ் கட்டி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் ஃபேன் போடுவோங்க. என்னதான் நம்ம ஃபேன் போட்டு விட்டாலுமே கொடுங்க வீட்டில் அந்த காற்றே பார்த்தா அவ்வளோ சூடாக இருக்குங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸ் ஒன்று போதுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஐஸ் கட்டி எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் டேபிள் ஃபேன் அப்படின்னா சீலிங் ஃபேன் எந்த ஃபேன் இருந்தாலும் சரிங்க, அதுக்கு நேரம் இந்த ஐஸ் கட்டி நீங்கள் வச்சுக்கணுங்க. நான் பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபேனுக்கு நேராக ஒரு பாதத்தை கமத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே ஐஸ் கட்டி பாதத்தை வச்சுருக்குங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காட்டன் துணி எடுத்துக்கிறேங்க.
காட்டன் துணி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கட்டி இருக்கு இல்லையா, அந்த ஐஸ் கட்டி பாத்திரத்து மேலே அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபேன் போட்டு விட்டு பாருங்கள், நல்லா சில்னஸாக இருக்கும். நம்ம எதுக்காக காட்டன் துணி போட்டு மூடிக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரெக்டாக ஐஸ் கட்டி தண்ணி மேலே படாமல் இந்த மாதிரி நம்ம மூடி போடுறதுனால நமக்கு வெறும் சில்னஸ் மட்டும்தாங்க கிடைக்கும். இதனால நமக்கு சளியுமே பிடிக்காது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தேங்காய் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த தேங்காயோட நாரை நீங்கள் கீழே தூக்கி போடாதீங்க. அந்த நார் ஒன்று இருந்தால் போதுங்க. 50 100ன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் மிச்சம் பண்ணலாங்க. எதுவுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ இந்த தேங்காய் நாரை எடுத்து வச்சுட்டு நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்க, இதே போல் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் நார் ஃபுல்லாகவே சில்லாக நீங்கள் பிரித்து எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்க, நான் தேங்காய் நார் ஃபுல்லாகவே சில்லாக பிரித்து எடுத்து வச்சுருக்குங்க. உங்ககிட்ட குச்சி அப்படி இல்லை வேஸ்டான கட்டை பேக் இருக்கு இல்லையா, அதோட குச்சி தான் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா வேஸ்டான கட்டை பேக்கோட குச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கட்டை பேக்கோட குச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குங்க. அந்த கேப்பில் நிரப்புறதுக்காக கொஞ்சம் நீங்கள் தேங்காய் நாரை எடுத்து அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீதம் இருக்குல்ல தேங்காய் நார், அந்த தேங்காய் நார் ஃபுல்லாகவே அந்த குச்சியை சுற்றி நல்லா டைட்டாக பிடிச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கை வச்சு தேங்காய் நார் மேலே கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து விட்ட பின்னாடி உங்ககிட்ட டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க. டேப் இல்லை உங்ககிட்ட துணி வச்சு நீங்கள் கட்டி விட்டுக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா டேப் எடுத்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு நல்லா தேங்காய் நார் குச்சி 3மே சேர்த்துட்டு நல்லா டைட்டாக நல்லா சுற்றி விட்டுக்கிறேங்க. நீங்களே பாருங்கள், நல்லா டைட்டாக இருக்குது. இப்போ கீழே இருக்கிற இடத்த நல்லா க்ளீன் பண்ணி விட்டால் பின்னாடி நீங்கள் சிசர் எடுத்துக்கோங்க. சிசர் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா எங்கே இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட்டு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாங்க. எனக்கு எந்த அளவுக்கு ஹைட் தேவையோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி விட்டால் பின்னாடி எங்கே ரொம்ப தப்பமாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இப்போ கட் பண்ணி விட்டாச்சுங்க. மேலே ஹீவனாகவும் கட் பண்ணி விட்ட பின்னாடி இந்த தேங்காய் நாரை ஒரு 10 டைம் மேலே நீங்கள் கீழே தட்டி விடுங்க. அதுக்குள்ள சில்லாம் எல்லாம் வெளியே வந்துடுங்க. இப்போ இந்த தேங்காயோட நார் ஃபுல்லாகவே ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இது எதுக்காகன்னு பார்த்து நம்ம வீட்டில் செவர் ஓரத்தில் இருக்கு இல்லையா குப்பையெல்லாம் அது துடைக்கிறதுக்காகவும், அப்புறம் பார்த்து நம்ம வீட்டில் கேன் இருக்கு இல்லையா, கேனு உள்ளுக்குள்ளே கை போகாது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு குச்சி ஒன்று இருந்தால் போதுங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் கேன் எல்லாமே க்ளீன் பண்ணிடலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த குச்சியை வச்சுட்டு உங்கள் வீட்டு ஜன்னல் எல்லா இடத்துலையும் நீங்கள் சின்ன இடத்துல துடைச்சிக்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் காலியான ஒரு பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் பார்த்து ஒரு குட்டி பாட்டில் எடுத்துச்சுக்கேன், நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாட்டோட கவரை நம்ம எடுத்துடலாங்க. இப்போ நம்ம கவரை ரிமூவ் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டில் இருந்தால் போதுங்க. நம்ம 50 100 மிச்சப்படுத்தலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதோட மூடியை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பின்னூசி இருக்கு இல்லையா, பின்னூசி வந்து நம்ம கேஸ்டில் ஹீட் பண்ணி சின்ன ஓட்டையே ஓட்டுக்கலாங்க. ஒரு 4 ஓட்டை ஒரு 4-5 ஓட்டை போட்டால் போதுங்க, அதிக ஓட்டை தேவையில்லைங்க. இப்போ நம்ம ஓட்டை போட்டு முடிச்சாச்சு, நீங்களே பாருங்கள். இப்போ இந்த மூடியை ஒரு ஓரம் வச்சுட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வாட்டர் பாட்டிலும் மூடி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எதுக்காக நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நார்மலாகவே தோசை சப்பாத்தி செய்யும்போது ஒரு கப்பில் எண்ணெய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஊற்றாமல் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நான் ஸ்ப்ரே பண்ண பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் பாட்டில் லைட்டாக அழுத்தி விட்டாலே போதுங்க. எண்ணெய் எல்லாமே அந்த தோசை கல் மேலே ஸ்ப்ரெட் ஆகுங்க. செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதனால் கீழேயும் எண்ணெய் சிந்தாமல் இருக்குங்க. நீங்கள் அடிக்கடிக்கு கப்பை ஸ்பூனை கழுவ வேண்டியமே அவசியம் இருக்காது. நமக்கு எப்போல்லாம் எண்ணெய் தேவையோ அப்போல்லாம் அந்த வாட்டர் பாட்டில் கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விட்டாலே போதுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.